பர்சனலாக எனக்கு கீரை வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. கீரை கூட்டு, கீரை பொரியல் எது பண்ணாலும் சாப்பாட்டில் போட்டு நல்லா பிடிச்சி சாப்பிடுவேன். ஆனால் என்னோட பையன் அப்படியே ஆப்போசிட். அவனுக்கு இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் இந்த முக்கியமாக இந்த கீரை ஐட்டம் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் விட்டுருவோமா நம்ம, இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை கூட்டு தாங்க. அதுக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டாச்சுங்க. கீரையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் அப்படியே பருப்போடு சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. விட்டு எடுத்தோடனே இப்படி தாங்க இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானோடனே கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வரமிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரைக்கு தேவையான உப்பையும் அதோடய சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ அரை மூடி தேங்காயில் ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, ஜீரகம், சோம்பு இதை ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு கீரையோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னே இந்த வதக்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் அதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நல்லா திக்காக வந்துடும். சுட சுட சாப்பாட்டில் எடுத்து கீரை கூட்டை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாய் வாங்கும்போது ஊன்ட்டு கற்று தான் செய்யுங்க. ஆனால் விட்டுறக்கூடாது. மல்லு கட்டி ஊட்டி விட்டோம்னா அந்த பூண்டு தேங்காய் வாசனை உங்களுக்கு பிடிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை.